Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வருஷம் 2024 ஓட கடைசி சூரிய கிரகணம் இன்னும் 2-3 நாள்ல நடக்க போகுது. அது என்ன சரியான நாள், நேரம், அது எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது, இந்த சூரிய கிரகணம் இங்க நடக்குமா, இதோட தாக்கம் இருக்குமா, இது எல்லாத்த பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வந்தாலே தன்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லனா ஃபோன்ல ஏதாவது வீடியோ ஏதாவது நீங்க மெசேஜ் பார்த்திருப்பீங்க. சூரிய கிரகணம் அப்ப இந்த மாதிரி கவனமா இருக்கணும் அப்படி நம்ம நாடு மட்டும் கிடையாது, நிறைய ஊர்ல வெளிநாடுகள்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. சூரிய கிரகணம் அப்போ பிரெக்னன்ட் உமன் அண்ட் குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேர்ல வந்து பார்க்க கூடாது. அந்த மாதிரி பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ரொம்ப நம்ம பயப்படணும் அப்படின்றதும் கிடையாது, அதை கொஞ்சம் கவனமா வச்சிருந்தாலே நீங்க வந்து போதும். மற்றபடி நீங்க வந்து ரொம்ப பயப்பட வேணாம், அது ஒரு நார்மலான மாதிரி தான். அக்டோபர் 2ஆம் தேதி வந்து சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. இந்த அக்டோபர் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இரவு நேரத்துல தான் நடக்குது. ஸோ இந்த சூரிய கிரகணத்தை நம்மனால பார்க்க முடியாது. சூரிய கிரகணம் அப்படின்றது என்னன்னா, இப்போ சூரியனுக்கும் நம்ம பூமி இருக்கும்ல, இந்த சூரியனுக்கும் நமக்கும் நடுவுல நிலா வந்துடும். ஸோ சூரியனோட ஒரு பகுதி நமக்கு தெரியாது, நிலாக்கு பின்னாடி சூரியன் இருக்கும். அப்போ நம்ம பார்க்கும்போது அதோட ஒரு பகுதி வந்து மறைக்கப்படும். இந்த சூரிய கிரகணம் வந்து நைட்ல தான் நடக்க போகுது. அதனால நமக்கு வந்து அந்த சூரியன் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அந்த கிரகணம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. இதோட தாக்கம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. இதே இது சூரிய கிரகணம் பகல் நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரெக்னென்ட் உமன் அந்த பகல் நேரத்தில் வெளியே போகிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இது நைட்டில் தான் நடக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு 9:13க்கு, ஸோ 9:15 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 9:13க்கு ஆரம்பிச்சு அதே நைட்டில் 3:16 வரைக்கும், அதாவது அதிகாலை நெக்ஸ்ட் டே, ஸோ 3:16 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. 9 மணிக்கு மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க மோஸ்ட்லி வெளியே போக மாட்டீங்க, அதனால நீங்கள் அந்த அளவுக்கு பயப்பட வேணாம். அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பகலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது இங்கே கிரகணம் நம்மளால நைட்டில் நடக்கிறனால நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளில் முடிஞ்ச அளவு ரொம்ப லாங் டேர்ம், அதாவது நீங்கள் போகுங்க, வெளியே போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு டக்குன்னு வந்து வீட்டுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃபுல் டே வந்து வெயில் அலையிறதோ, ஃபுல் டே வந்து வெளியே வந்து நீங்கள் அலையாதீங்க. நிறைய தண்ணி குடிங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, மைல்டான உணவுகள் சாப்பிடுங்க. ஸோ அந்த சூரிய கிரகணம் அப்போ இந்த டைம் நைட்டு வரனால அந்த டைமில் சமைக்கலாமா சாப்பிடலாமா நிறைய டவுட்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது நைட்டு தான் வருது. நைட்டு 9 மணிக்கு மேலே நமக்கு சமைக்க போகிறது கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு 9 மணிக்கு மேலே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரூட்ஸு, மில்க் இந்த மாதிரி ஈஸியாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நைட்டில் நடக்கிறனால இதை பற்றி நீங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. நைட்டு 9:15 3:15 வரைக்கும் தான் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பற்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.